நம்மளோட சுபாஷினி என்டர்பிரைசஸ் மெகா பம்பர் குழுக்கள் மேலால் பாலக்குறிச்சியில் நடக்கிற மூணாவது அத்தியாயத்தில் 6வது குழுக்களில் வந்து நேற்று வந்து நம்ம வந்து டிவிஎஸ் எக்ஸல் வந்து ப்ரைஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அந்த விழுந்த டோக்கனுக்கும் நம்ம வந்து கொடுத்துருவோன்னு சொல்லியிருந்தோம். வாங்க வந்திருக்காங்க. அவங்களோட வந்து இப்போ எப்படி இந்த சீட்டில் சேர்ந்தாங்க, அவங்க எப்படி அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கிடைச்சதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து மனநிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நீங்கள் எப்படி இந்த குழுக்களில் சேர்ந்தீங்க? ஃப்ரெண்டு மூலியமாக தான். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸல் வந்து ப்ரைஸாக விளைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கிடைச்சால எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது உங்களுக்கு? சேரும்போது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் சேர்ந்தோம். நாங்கள் எங்கள் கூட இருக்க ஃப்ரெண்டுங்களையும் சேர்த்தும் விட்டேன். இன்னும் விழலேன்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. 6வதுலேயே விழுந்துருச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக. இது வந்து அண்ணன் தான் அந்த அவங்கள வந்து சேர்த்து விட்டாங்க. அவங்களோட ஒப்பீனியன்னு சொல்லுவாங்க. அண்ணன் நீங்கள் பேசுங்கண்ணே. இது குழுக்களில் முத போடும்போது ஏரியாவில் வந்து சேர்றதுக்கு எல்லாம் யோசனை பண்ணாங்க. ஏன்னா இது மாதிரி நிறையா பேர் இந்த சீட்டு கம்பெனி வச்சுட்டு ஓடி வச்சுட்டாங்க அப்படின்னு நிறையா பேர் யோசனை பண்ணாங்க. இப்போ நம்ம சீட்டு நடத்துகிற ஒரு கண்டிஷன்லையே நல்லது வந்து கரெக்டாக கொண்டு வரதுனால இப்போ மக்கள் எல்லாமே சீட்டு ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ நம்பிக்கையாக இருக்கிறாங்க. இது மாதிரி இந்த நம்பிக்கை வந்து இதேமாதிரி நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து பொருள் வந்து தரமாக கொடுக்குறான். எதை போட்டோமா குழுக்களில் விழுந்துச்சா அப்படின்னு கொடுக்கல. கம்பெனி கரெக்டாக தரமான பொருள் கொடுக்குது. அதனால் மக்களை வந்து நம்பி கட்டலாம். ஏன்னா கம்பெனியில் வந்து எக்காரணத்தை கொண்டு யாருக்கு பணம் கட்டின ஆளுகளுக்கு எந்த இதுவும் பயப்பட வேண்டியதில்லை. நல்ல தரமான பொருளும் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வந்து 6வது அத்தியாயத்திலே வந்து இந்த எச்சல் விழுந்திருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சி.